ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று திடீர்னு முடிவு பண்ணி குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். வெறும் தோசை மாவில் தாளிக்கல ஒன்றும் இல்லை. நார்மலாக தோசை மாவு நம்ம எப்படி இட்லிக்கு வச்சுருப்போமோ தோசைக்கு வச்சுருப்போமோ அந்த மாவில் தான் நான் குழிப்பணியாரம் சுட்டேன். அதுக்கு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். 3 வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அரைக்க போகிறதுனால நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை பிச்சு ஒரு 2-3 துண்டாக பிச்சு அந்த பக்கம் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இது எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதிலையே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சோண்டு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கிட்டா சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ குழிப்பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழிப்பணியார கல் ஸ்டவ்வில் வைக்கும்போதே நீங்கள் அரை ஸ்பூன் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெயோடு சேர்ந்து அந்த குழிப்பணியாரம் கல்லும் நல்லா சூடாகி வரும். அப்போ வெறும் இட்லி மாவு தான் இது, நார்மலாக நம்ம செய்கிற மாவு. அதில் வேறு எந்த ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு அரை கரண்டி எல்லாத்துலேயும் சேர்த்துக்குவோம். நல்லா வெந்த உடனே மறுபடியும் நம்ம அந்த பக்கம் திருப்பி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பெரட்டி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அழகாக சூப்பராக வந்துடும். இது நான் எந்த இதுவும் பிளான் பண்ணி இந்த வீடியோ போடணும் அப்படிலாம் இல்லை. நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த ஆர்டிஃபிஷியலும் இல்லை. இதனால் டிஸ்பிளே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். பாருங்கள், சூப்பராக குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடுவோம். இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடவும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறையாக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.